எனக்கு என்னன்னா, அவங்களும் ஒரு பெண் தான். நான் அவங்கள வந்து கஷ்டப்படுத்துறதுக்காக இந்த வார்த்தை சொல்லல. ஒருத்தவங்களோட லைஃப் உன்னால போயிருக்கு. நீ அத வாண்டடா பண்ணியா? இல்ல அன்வான்டடா பண்ணியான்றதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த இடத்துல நான் இல்ல. அதனால என்னால 100% அனலைஸ் பண்ணி சொல்ல முடியல. ஆனா, நீங்க ஒரு டைம்ல டிஃபெண்ட் பண்ணிட்டு இப்படி சலையானீங்கல்ல, அப்ப கண்டுபிடிச்சிட்டேன். நீங்க பெரிய டிராமா பண்றதுக்கு தான் அப்படி வந்தீங்கன்னு. சோ அப்பவே எனக்கு தெரிஞ்சு போச்சு. இது ஒரு டிராமா தான் அப்படின்னு. ஆனா, எப்படியும் இவங்க ரெட் கார்ட் குடுக்கறதுன்னு டிசைட் பண்ணிட்டாங்க. இவங்க குடுத்து தான் ஆவாங்கன்றதும் தெரிஞ்சு போச்சு. அப்ப அத குடுங்கன்னு தான் நான் சொன்னேன். ஓகே. அவங்க தள்ளி விட்டதுக்கு குடுங்க. ஆனா என்னால முழுமையா அந்த போஸ்ட் கூட என்னால போட முடியல. எனக்கு மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்கு. அப் எனக்கு நெகட்டிவா கமெண்ட் பண்ணவங்க அடுத்த நாள் காலையில எனக்கு பாசிட்டிவா கமெண்ட் பண்ணாங்க இல்லையா? அப்ப நான் யோசிச்சேன். நான் தப்பு பண்ணிட்டேனோ! நான் வந்து அந்த இடத்துல ரெட் கார்ட் ஏன் குடுத்தீங்கன்னு கேட்டிருக்கணுமோ! அப்படிங்கிறது நான் ரெட் கார்ட் குடுங்கன்னு சொல்லி நான் தப்பு பண்ணிட்டேனோ! அப்படிங்கிற மாரி எனக்கு ஒரு உறுத்தல். நான் சொன்னதுனாலலாம் அவங்க குடுக்கல. அவங்க டிசிஷன் தான் அது. பட் நான் சொல்லிட்டேனேன்னு எனக்கு ஒரு உறுத்தல் இருந்துட்டே இருந்தது. என் வீட்லயுமே என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு தான் இருந்தேன். இல்ல நான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன். எனக்கு உறுத்துது. எனக்கு நெகட்டிவா கமெண்ட் பண்ணவங்க இன்னைக்கு பாசிட்டிவா பண்றாங்க பார்வதிய. அப்ப நான் ஏதோ ஒரு விஷயம் பண்ணிருக்கேன். ஏன்னா பார்வதி பண்ண நெறைய விஷயங்கள் உள்ள எல்லாருமே பண்ணியிருக்காங்க. அது குரூப்பா இருந்தனால தெரியல. இது சிங்கிளா இருந்ததுனால எல்லாமே தெரிஞ்சிருக்கு. இதுதான். ஓகே. இப்ப அந்த பணப்பெட்டி எடுத்துட்டு போற டாஸ்க் எப்படியுமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சோ யார் எடுத்துட்டு வெளிய போவான்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலா அது வைப்பாங்க எடுத்துட்டு போவாங்க அப்படிதான் நினைச்சேன். அதுக்கு ஏதோ ஒரு டாஸ்க் எல்லாம் வைக்கிறாங்க. சோ அது இன்னும் ஈவினிங் மேல தான் ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால எனக்கு அத பத்தி ஐடியா இல்ல. என்ன மாரி டாஸ்க் இருக்கு அப்படிங்கிறது. பட் சபரி அண்ட் ஐ திங்க் அரோரா இவங்க 2 பேருமே பார்ட்டிசிபேட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். மேபி அது ஹவுஸ்மேட்ஸோடைய ஓட்னால போயிருப்பாங்களோ 2 பேரும் அப்படிங்கிறது. ஏன்னா இது வந்து அல்டிமேட்ல நடந்தது. ஜூலி அண்ட் ஸ்ருதி வந்து 2 பேருமே 2 பேருன்றதுனால அவங்களுக்கு ஒரு டாஸ்க் வச்சு தான் அதுல யார் வின் பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் குடுத்தாங்க. பட் இது எப்படின்னா 1, 2, 3 டாஸ்க் அந்த மாரி லைனா போகும் போல டாஸ்க்கா. ஏன்னா இந்த வாரம் ஓட்டி ஆன வேற வழி இல்லையே. சோ அதனால அந்த மாரி டாஸ்க்குகள் வச்சு அதுல யாருக்கு அதிகபட்சம் பாயிண்ட்ஸோ இல்ல வின் பண்றாங்களோ அவங்களுக்கு பெட்டி போகும் போல இருக்கு.